ஏடிஎம்கே காரங்களை திட்டி இருக்காங்க, டிஎம்கேவை திட்டி இருக்காங்க, பிஜேபியை திட்டி இருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்து சாமியார்களை திட்டி இருக்காங்க, எல்லாரையும் திட்டி இருக்காங்க. அப்படி உங்களால் செய்ய முடியுமா? ஏன்னா கிறிஸ்துவர்கள் சகோதரர்கள் அன்பானவர்கள், அவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அதனால நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதே வேற மதத்துல இருக்கிறவங்கள சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு வேணா வாங்க என்னோட ஒரிசாக்கு வாங்க, ஊழியம் செய்வோம். எவ்வளவு இடம் இருக்கிறது, வாங்க காடுகளிலும் மலைகளிலும் போய் அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கிறேன், வாருங்கள். வேத வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அறிந்து இருக்கிறது மிகவும் நல்லது. ரோமர் 2வது அதிகாரம் 1வது வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராயிருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்த்தவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லி இருக்கிற நியாய தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதிருங்கள். இந்த ரோமர் 2வது அதிகாரத்தில் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பை என்னவென்று சொன்னால், மற்றவர்களையே குற்றப்படுத்துகிறவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்றவர்கள் சரியில்லை, அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, அவர்கள் வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் ஒரு பெரிய படையாய் எழும்பி இருக்கிறார்கள். இந்த சகோதரர் ஜான் ஜபராஜை குறித்து பார்க்கும்போது அவர் மேல எத்தனையோ குற்றங்களை சுமத்துகிறார்கள். இன்னும் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரல, இன்னும் கோர்ட்டுக்கே போகல. இப்போ அநேக சம்பவங்களை பார்க்கும்போது என்ன நமக்கு தெரிகிறது, அவர் மேல எந்த ஒரு குற்றம் இல்லை என்பதை காண்பிக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய குடும்ப பிரச்சனை, அவருடைய குடும்பத்தின் பிரச்சனைகள். இப்படிப்பட்ட நம்முடைய சகோதரன் எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, எத்தனையோ வாலிபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து, வாஞ்சை கொடுத்து கிறிஸ்துவின் அண்டையில கொண்டு வந்த ஒரு சகோதரன். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் இன்றைக்கு சிறைச்சாலையில மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கும்போது அவரை குறித்து வீணாய் பேசுகிறதை நாம் கிறிஸ்துவர்கள் விட்டுவிட வேண்டும். ஒரு சில இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களை மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஊழியக்காரையும் குறித்து பேசுறாங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் மிஷனரி ஆய் காடுகளிலும் மலைகளிலும் ஊழியம் செய்து வருகிறேன். நாம் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் ஒரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இந்த யூடியூபர்ஸால நிறைய ஆத்துமாக்கள் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கிறார்கள். சபைக்கு சரியாய் வருகிறதில்லை, ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கிறதில்லை. இப்படிப்பட்டவர்களால் பெரிய ஊழியக்காரர்களை, மூத்த ஊழியக்காரர்களை எல்லாம் பழித்து பேசுகிறது, அவருடைய பிள்ளைகளை பேசுகிறது, அவருடைய மனைவியை பேசுகிறது. இதெல்லாம் மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரியது. இப்படிப்பட்டவர்களை நாம் செய்யக்கூடாது. நான் ஒரு மிஷனரியா ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படும் போது, தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படும் போது, நான் இங்கு மாத்திரம் அல்ல, எங்களுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்த ஒரிசா மாநிலத்தில் எத்தனையோ இடங்களில போய் உதவி செய்கிறோம்.
ஏன் ஊழியக்காரரை தாங்குகிறோம், ஏன் ஆதரிக்கிறோம், ஏன் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு வேண்டும், சுவிசேஷ ஊழியத்துக்கு அவர்கள் வேண்டும். அவர்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் சுவிசேஷ பணியானது, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அவர்கள் இல்லை என்று பார்க்கும் போது அந்த இடம் ஒரு வேக்கண்டா இருக்கும். அந்த இடத்தை யாரும் ஃபில் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கொடுத்த ஊழியம் அதை அவர்கள் தான் வந்து செய்யணும். ஜான் ஜெபராஜ் தான் வந்து செய்யணும். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறார், கிறிஸ்துவின் உடன்படிக்கையில. பாருங்க, அந்த உடன்படிக்கையானது கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் சிந்தி மீட்டார் இயேசு கிறிஸ்து. அந்த உடன்படிக்கையில அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ரொம்ப பாருங்க, இதெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு அநேக வாலிபர்கள் பின்வாங்கி போகிறதற்கும், அநேக குடும்பத்துல அநேகர் சோர்ந்து போகிறது வழியை திறக்கிறீங்க. இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். இப்படிப்பட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் நான் அவங்கள வறுக்கிறேன் இவங்கள வறுக்கிறேன்னு சொல்லி தேவ ராஜ்யத்துல வருகிற ஆத்துமாக்களை கெடுத்து விடாதிருங்கள். நான் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, அவங்க எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு தவறானது. கெட்ட வார்த்தை எப்படி உங்க வாயில வருது? தேவனுக்கு பிரியமில்லாதது உங்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்கு, உங்களுடைய நாவில எல்லாம் வருகிறது என்று சொன்னால், நீங்க எப்படி பைபிள் எடுத்து கோட் பண்றீங்க? இன்னொருத்தனை குற்றப்படுத்துறீங்க, இன்னொரு ஊழியக்காரரை குற்றப்படுத்துறீங்க, அவங்களுடைய மனைவியை குற்றப்படுத்துறீங்க, அவங்களுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துறீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் எப்படி வேதத்தை எடுத்து வாசித்து பிரசங்கிக்க முடியும்? நாவுல கெட்ட வார்த்தைகள். ஆனா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சொல்றேன். நீங்கெல்லாம் ரொம்ப தைரியசாலிங்க தான். யூடியூப்ல நான் போட்டு அவரை வறுக்கிறேன் இவரை வறுக்கிறேன்றீங்க. இப்போ நான் ஒரு சகோதரி, ஒரு அம்மா, அவங்க ஒரு 3 ரீல்ஸ், அந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ பொம்பளை பொறுக்கிங்க அதிமுகலையும் இருக்குது, திமுகலையும் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது, பிஜேபியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு பிஜேபி பெரிய என்ன சொல்கிற ஆன்மீகம் சொல்லிட்டு அவங்க இந்த அயோக்கியனை இந்த மக்கள் ஓடுறாங்க பாருங்க. ஈஷா என்னையே நிறைய பேர், உனக்கு தெரியும், நான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் வரும்போது ஒவ்வொருத்தரும் என்னை ஏறும்போது கேட்பாங்க, எங்கன்னா வெளியூர்லேருந்து வராங்க, நீங்கள் ஈஷாவான்னு கேட்பாங்க. நான் முதல் வேலை சொல்கிறேன், அவன் ஃப்ராடு. அது மாதிரி உங்களால போட முடியுமா? அவங்க பாருங்க, ஏடிஎம்கே காரங்களை திட்டி இருக்காங்க, டிஎம்கேவை திட்டி இருக்காங்க, பிஜேபியை திட்டி இருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்து சாமியார்களை திட்டி இருக்காங்க. I think these bloody fellows, in the name of monks and yogis, they have misused the dignity of so many young girls. எல்லாரையும் திட்டி இருக்காங்க. அப்படி உங்களால் செய்ய முடியுமா? ஏன்னா கிறிஸ்துவர்கள் சகோதரர்கள் அன்பானவர்கள், அவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அதனால நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதே வேற மதத்துல இருக்கிறவங்கள சொல்ல முடியுமா? அந்த சகோதரி பேசுற மாதிரி உங்களால பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? அப்படி ஒரு தைரியம் இருந்து நீங்க எல்லாரும் பொதுவாய் நான் பேசுறேன்னு அப்படி பேசுங்க. அப்புறம் நீங்க உங்க சொந்த சகோதரனை சொல்லுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொண்ட பாத்திரம். இவர்களுடைய ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆத்துமாக்களை, வருகிற ஆத்துமாக்களுக்கு இடர்தலா இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட கல்லையெல்லாம் கட்டி அவர் சமுத்திரத்துல போட சொல்றாரு. தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களை நான் பட்சமாய் கேட்கிறேன், நீங்க யாரை குறித்தும் தவறா பேசாதீங்க. இதனால தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டம். ஆத்துமாக்கள் வருகிறது, குறைகிறது, அநேக சபைகளில பிரச்சனைகள் உண்டாகிறது. இப்படிப்பட்ட யூடியூபர்ஸ் எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு வேணா வாங்க, என்னோடு ஒரிசாக்கு வாங்க, ஊழியம் செய்வோம். எவ்வளவு இடம் இருக்கிறது, வாங்க. காடுகளிலும் மலைகளிலும் போய் அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கிறேன், வாருங்கள். இங்க உட்கார்ந்து யாரையும் துன்பப்படுத்திட்டோ யாரையும் குற்றப்படுத்தி கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.